Hey guys, welcome to my channel. நான் உங்க fxchandru and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட ஃபண்டிங் அக்கவுண்ட் அதாவது நம்ம வந்து ரீசன்ட்டா வந்து MFF ல வந்து ஒரு ஃபண்டிங் அக்கவுண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி and ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். அதாவது இந்த வீக் தான் அந்த ட்ரேடிங் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். ஓகேங்களா? சோ அந்த ஃபண்டிங் அக்கவுண்டோட ஃபேஸ் 1 வந்து நம்ம எப்படி பாஸ் பண்ணோம், எத்தனை நாள்ல பாஸ் பண்ணோம் அப்படிங்கறத தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த அக்கவுண்ட் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து 2ஆம் தேதி 4ஆம் மாசம், அதாவது சண்டே தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஓகேங்களா? அண்ட் ஆக்சுவலி டேட் பாத்தீங்கன்னா இங்க கீழே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் வந்து நான் வந்து எடுத்தது 3ஆம் தேதி, க்ளோஸ் பண்ணது 3ஆம் தேதி தான். ஓகேங்களா? 2ஆம் தேதி வந்து சண்டே ஈவினிங் வந்து அக்கவுண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மண்டேல இருந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் ஆல்ரெடி சண்டேயே பர்ச்சேஸ் பண்ணி என்னோட அக்கவுண்ட் எல்லாமே MT4ல வந்து நான் வந்து லாகின் பண்ணி வச்சிருந்தேன். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து 3ஆம் தேதி 2 ட்ரேட் வந்து எடுத்துருக்கோம். 2 ட்ரேடுமே ஒரே பேர் தான், 2 ட்ரேடுமே ஒரே லாட் தான். ஓகேங்களா? இந்த ஒரே லாட்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவலி 40 லாட்டுங்கிறது ரொம்ப பெரிய லாட்டா தெரியும். பட் இந்த கேபிட்டலுக்கு இது வந்து கரெக்டான லாட் சைஸ் தான். ஓகேங்களா? நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து $3 லட்சம் அக்கவுண்ட். ஓகேங்களா? $3 லட்சம் அக்கவுண்ட்டுக்கு 1% ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா இந்த ட்ரேடுக்கு எனக்கு 40 லாட் வந்து வந்துச்சு. சோ அதனால 40 லாட் வந்து எடுத்தேன். ஓகேங்களா? சோ ஒவ்வொரு ட்ரேடுக்கும் இந்த லாட் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா என்னோட லாட் சேஞ்ச் ஆகும். பட் நாங்க வந்து ஃபிக்ஸட் லாட் தான் கோல்டன் ஸ்ட்ராட்டஜில நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சோ அதனால எங்களோட லாட் சைஸ் வந்து காமனா யூரோ USD AUD USDக்கு ஒன்னு போல தான் வரும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி AUD JPY போறோம் அப்படின்னா அது டிஃபரெண்டா வரும். இப்போ இதே இது நான் யூரோ USD அண்ட் AUD USD என்ட்ரி எடுத்தேன்னா 30 லாட் தான் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இந்த கேபிட்டல் சைஸுக்கு சொல்றேன். இப்போ மொத்தம் 2 ட்ரேட் வந்து ஒரே கரன்சில எடுத்துருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னா ஸ்கேலிங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு என்ட்ரி எடுத்துட்டோம், அந்த என்ட்ரி ரன்னிங்ல இருக்கும் போதே அதுக்கு அடுத்த ட்ரேட் வந்து அதே கரன்சி பேர்ல கிடைச்சிச்சுன்னா ஃபோக்கஸ் பண்றதா ஸ்கேலிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இது நான் உங்களுக்கு லைவா சார்ட்லயே நான் வந்து காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்கேலிங் மெத்தட் பத்தி நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருந்தோம் நினைக்கிறேன். நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கும். சோ அதை வந்து ஸ்கேலிங்னா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு சார்ட்ல காட்டுறேன். அப்படிங்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியரா தெரியும். இப்போ இந்த 3 லட்சம் அக்கவுண்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல மேல பாருங்க, மொத்தம் 3 நாள் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னைக்கு டேட்டை வந்து சேர்க்காம 3 நாள் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? 27 நாள் வந்து இன்னும் எனக்கு பேலன்ஸ் இருக்குது. நான் பாஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் டேயே பாஸ் பண்ணிட்டேன். அண்ட் நல்லா பார்த்தோம் அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள நான் பாஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சோ இது வந்து நம்மளுக்கு வந்து முதல் நாள் நான் எடுத்த முதல் ட்ரேடே நல்ல ட்ரேடா அமைஞ்சதுனால நம்ம உடனே பாஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த கோல்டன் ஸ்ட்ராட்டஜி வச்சு ஃபண்டிங் ப்ரோக்ராம் கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். நான் அது ஷுவரா சொல்லுவேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் இதுல பேக் டெஸ்டிங் பண்ணி அண்ட் அந்த அளவுக்கு மார்க்கெட்ல இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி பார்த்திருக்கேன், லைவ் மார்க்கெட்லயும். சோ அதனால தான் சொல்றேன். ஓகேங்களா? சோ இந்த ஃபண்டிங் ப்ரோக்ராம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கோர்சஸ்ல வந்து இந்த கோல்டன் ஸ்ட்ராட்டஜி கவர் பண்றோம். அண்ட் இது போக நார்மல் பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் கம்ப்ளீட்டா கவர் பண்றோம். 2 ஸ்ட்ராட்டஜியுமே கம்ப்ளீட் பண்றோம். பட் ஃபண்டிங் ப்ரோக்ராமுக்கு கோல்டன் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் வச்சு நீங்க என்ட்ரி எடுத்தாலே போதும். அது எல்லாமே கம்ப்ளீட்டா நம்மளோட கோர்சஸ்ல வந்து கவர் ஆயிரும். சோ நீங்க நம்மளோட கோர்சஸ் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த அக்கவுண்ட் அதாவது $3 லட்சம் அக்கவுண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா இங்க போட்டுருக்கு பாருங்க. ப்ராஃபிட் டார்கெட் வந்து $24,000 எடுக்கணும். ஓகேங்களா? சோ நான் வந்து $24,347 வந்து நான் ப்ராஃபிட்டா எடுத்துக்கிறேன். 8.12% வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா? சோ இது வந்து சிங்கிள் டே ப்ராஃபிட் தான். அதுக்கப்புறம் நான் எந்த ட்ரேடுமே இந்த அக்கவுண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா ஃபண்டிங் அக்கவுண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம பாஸ் பண்ணா போதும். அதுக்கு மேல ட்ரேட் எடுத்து அந்த அக்கவுண்ட் வந்து அகைன் கீழே போயிருச்சு அப்படின்னாலும் அக்கவுண்ட் கொடுக்க மாட்டாங்க. சோ அதனால நம்ம அந்த 8% ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த அக்கவுண்ட்ல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டேயே பாஸ் பண்ணதுனால எனக்கு மினிமம் ட்ரேடிங் டேஸ் கம்ப்ளீட் ஆகல. சோ மினிமம் ட்ரேடிங் டேஸ் கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிறதுனால 0.01ல வச்சு நான் என்ட்ரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? 3ஆம் தேதி நான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் 2 ட்ரேடுமே ஃபர்ஸ்ட் வந்து 3ஆம் தேதி தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கிறேன். 4ஆம் தேதி 0.01ல சும்மா சின்ன லாட்டா போட்டு சும்மா கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 5ஆம் தேதி நல்ல ட்ரேட் எடுக்க முடியல, நான் மறந்துட்டேன். ஆக்சுவலி அந்த ஒரு லாட் 0.01 லாட் போட்டிருந்தேன் அப்படின்னா ஒரு நாள் கவர் ஆயிருக்கும். பட் அதை நான் பண்ணல, மறந்துட்டேன். அதாவது நேத்து தான். ஓகேங்களா? சோ இன்னைக்கு வந்து 6ஆம் தேதி இன்னைக்கு காலையிலே நான் வந்து ட்ரேட போட்டு நான் கவர் பண்ணிட்டேன். சோ இன்னைக்கான டேட்
பாயிண்ட்டும் எனக்கு வந்து கவர் ஆயிடுச்சு. மொத்தம் எனக்கு வந்து 3 நாள் ட்ரேடிங் டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ பேலன்ஸ் உள்ள ட்ரேடிங் டேஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வந்து ஸ்டேஜ் 2 அதாவது ஃபேஸ் 2க்கு வந்து நான் வந்து கன்வெர்ட் ஆகிக்கலாம். ஸோ ஃபேஸ் 2 போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அங்க வந்து 60 நாள் டைம் கொடுப்பாங்க. 5% நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ அங்கேயும் நம்ம வந்து உடனே ப்ராஃபிட் பண்ணிட்டோம்னா மினிமம் ட்ரேடிங் டேஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம லைவ் அக்கௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபண்டிங் அக்கௌண்ட் ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ணதோட ரிசல்ட். ஸோ இந்த ட்ரேடை பத்தி நம்ம வந்து இப்போ வந்து நம்மளோட ட்ரேடிங் வியூல போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ட்ரேடிங் வியூ வந்துட்டோம். ஆக்சுவலி இந்த ஏயுடி ஜேபிஒய் இந்த டேட் பாத்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ மவுஸ் இந்த இடத்துல வைக்கிறேன் பாருங்க. கீழே பாத்தீங்கன்னா தெரியும் 3ஆம் தேதி நான் வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 13:15 வந்து நம்மளுக்கு வந்து 1 மணி, அதாவது 1:15 அதுக்கப்புறம் 1:30 போல தான் எனக்கு வந்து என்ட்ரி வந்து கிடைச்சிருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. நார்மல் பிரைஸ் ஆக்ஷன் படி பார்க்கும்போது இந்த மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் மார்க்கெட். அதுக்கான ஒரு கரெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் மேல போகுது. சோ அகைன் இங்க வச்சு நான் வந்து என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணிருந்தேன். இப்போ இது எல்லாம் ஒரே ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. இது எல்லாம் சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர். நான் சும்மா உங்களுக்கு வந்து டிரா பண்ணி காட்டணுங்கிறதுக்காக நான் வந்து இது அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு டிரா பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ட்ரி எடுத்த லெவலுக்கு போய்க்கலாம். இப்போ இங்க வந்து நல்ல அக்ரெசிவ் மூவ்ல மார்க்கெட் வந்து பையிங் சைடுல போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எங்களுக்கு கோல்டன் ஸ்ட்ராட்டஜில ஒரு என்ட்ரி கிடைச்சிருந்துச்சு. நார்மலா பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் கான்செப்ட் தான், அதாவது பிஆர் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இந்த கோல்டன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. கோல்டன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது கோல்டுக்கான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. கோல்டன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம வச்சிருக்கிற ஒரு நேம் தான். ஓகேங்களா? சோ கோல்டன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது கோல்டுக்கான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரன்சி பேர்ல மட்டும் ட்ரேட் பண்றது தான். அதுவும் செப்பரேட்டா இங்க ஸ்கிரீன்ல தெரியுது பாத்தீங்களா? இந்த கரன்சில மட்டும் தான் நாங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே மந்த்லி உங்களால 25% அசால்ட்டா எடுக்க முடியும். பட் ஃபுல் டைம் நீங்க ட்ரேடிங் பண்றவங்களா இருந்தீங்கன்னா மட்டும். ஓகேங்களா? சோ அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அக்ரெசிவா பையிங் சைடுல மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது. சோ அங்க இருந்து அகைன் ஒரு சின்னதா கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் மேல போயிருக்கு. சோ அந்த சின்ன கரெக்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். அண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 10 பிப். அண்ட் இந்த ஸ்டாப் லாஸ் வந்து எந்த மாதிரி என்ட்ரிக்கு நம்ம வந்து என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கணும், இது எல்லாமே நம்மளோட கோர்சஸ்ல வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரேடுக்கு வந்து நாங்க வந்து 10 பிப் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தோம். சோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணிருக்கு பாருங்க, பெண்டிங் ஆர்டர் தான் எடுத்திருந்தோம். சோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்டா நம்மளோட ட்ரேடை வந்து ட்ரிகர் பண்ணிருச்சு. ஓகேங்களா? சோ ட்ரிகர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்ல பையிங் சைடுல மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. சோ அகைன் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து மேல போயிருக்குதா? சோ இந்த இடத்துல அகைன் இப்போ ஆல்ரெடி எடுத்த என்ட்ரி வந்து நான் ட்ரெயிலிங் பண்ணிட்டேன். ட்ரெயிலிங்கிறது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ட்ரெயிலிங்கிறது மார்க்கெட் மேல போக போக நம்ம ஸ்டாப் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ப்ராஃபிட்ல கவர் பண்ணி கொண்டு வருது. இப்போ இங்க இருந்த ஸ்டாப் லாஸ் தூக்கி நான் வந்து என்னோட பிரேக் ஈவன்ல கொண்டு வச்சிட்டேன். அப்போ எனக்கு இந்த ட்ரேட் வந்து சேஃப் ஆயிடுச்சு. இந்த ட்ரேடுக்கு வந்து எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ நான் அடுத்து இன்னொரு ட்ரேட் வந்து இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எடுக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும்தான் எடுக்கணும். அதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த ட்ரேட் க்ளோஸ் ஆயிருன்னு சொல்லி சும்மா நான் உள்ள போனேன் அப்படின்னா அந்த ட்ரேட் லாஸ் ஆயிடக்கூடாது. சோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த ட்ரேட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதுவும் சேம் தான். ஒரு சின்ன கரெக்ஷன், அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போயிடுச்சு. சோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தோம். சோ அங்க இருந்து சேம் அதே மாதிரி 10 பிப் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவல். சோ அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்ல கவர் ஆயிருச்சு. ஓகேங்களா? சோ எக்ஸாக்ட்டா என்ட்ரி வந்து எங்க எடுத்துச்சுன்னா இந்த கேண்டில்ல. இந்த கேண்டில் டைமிங் பாத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 3:45க்கு நமக்கு வந்து கரெக்டா என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? எக்ஸாக்ட்டா இதே டேட்ல இதே டைம்ல நம்மளுக்கு ஏயுடி யூஎஸ்டிலயும் என்ட்ரி கிடைச்சிருந்துச்சு. பட் நான் இந்த என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த என்ட்ரியை என்னால எடுக்க முடியாம போயிருச்சு. ஓகேங்களா? இல்ல நான் அந்த என்ட்ரியும் எடுத்திருந்தேன் அப்படின்னா ஆக்சுவலி எனக்கு வந்து அன்னைக்கு மட்டும் 15-16% வந்து நான் ப்ராஃபிட்ல இருந்திருப்பேன். ஒரு சிங்கிள் டே அந்த மந்த் ஓபன் ஆன உடனே சிங்கிள் டே ஃபர்ஸ்ட் நாள், அதாவது ஏப்ரல் மாசத்துல ஃபர்ஸ்ட் நாளே 3ஆம் தேதி தான் ட்ரேடிங் டே. சோ அந்த 3ஆம் தேதியே 16% வந்து ப்ராஃபிட்ல இருக்க முடியும் அப்படின்னா அது நம்மளோட கோல்டன் ஸ்ட்ராட்டஜியால மட்டும் தான் முடியும். ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு அக்யூரசி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸாக்ட்டா நமக்கு வந்து ட்ரேட் ட்ரிகர் பண்ணிட்டு சோ இங்க இருந்து என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. நல்ல மார்க்கெட் மேல போயிடுச்சு. சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரேட் நான் கவர் பண்ணிருக்கேன். அதுக்கு அடுத்து இந்த ட்ரேட் எனக்கு சேஃப் ஆனனால அதுக்கு அடுத்த ட்ரேட் நான் கவர் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ட்ரேட் எனக்கு சேஃப் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த ட்ரேடையும் என்னால எடுக்க முடியும். ஓகேங்களா? சோ அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். சோ அப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ட்ரேடையும் அந்த மூவ்மெண்ட் ஒரு மூவ்மெண்ட்டை ஸ்கேலிங் பண்ணி அந்த மூவ்மெண்ட்டுக்குள்ளேயே 4 ட்ரேட் 5 ட்ரேட் எடுத்தும் நம்மளால நிறைய ப்ராஃபிட்டை வந்து கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அதுக்கு வந்து இந்த ஸ்கேலிங் மெத்தட்ங்கிறது ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வந்து நம்ம ஏயுடி ஜேபிஒய்ல இந்த 2 இடத்துல தான் எக்ஸாக்ட்டா ட்ரேட் எடுத்திருந்தோம். அண்ட் நம்ம க்ளோஸ் பண்ண பொசிஷன் வந்து கரெக்ட்டா நமக்கு 8% வந்தனே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ அது வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருந்துச்சு. இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு. நான் எக்ஸாக்ட்டாலாம் வைக்கல, சும்மா ரஃபா வச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ இப்போ கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே வந்து இது வந்து ஒரு 4.5% அண்ட்
இது வந்து ஒரு 3 சம்திங் கிடைச்சிருக்கு. ஸோ மொத்தமாக சேர்த்து நமக்கு வந்து 8 புள்ளி சம்திங் வந்து இந்த ஒரு ட்ரேட்ல மட்டும்தான் கிடைச்சிருந்துச்சு. ஓகேங்களா, நான் ஏயுடி யூஎஸ்டி என்ட்ரி எடுக்கல, பட் அதை எடுத்திருந்தேன் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்ல வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த 2 ட்ரேட் தான் நம்ம வந்து ஃபண்டிங் அக்கௌண்ட் பாஸ் பண்ணதுக்கான காரணமான 2 ட்ரேடு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்டேஜ் 2 தந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து நம்ம வந்து ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அண்ட் நீங்களும் இந்த மாதிரி ஃபண்டிங் ப்ரோக்ராம்ல வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அண்ட் நம்மளோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணுங்க. அண்ட் வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைரக்டா நீங்களே கோர்சஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்கேஸ் வேற எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ்ல ஃபண்டிங் ப்ரோக்ராம் நீங்களும் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்மளோட கோர்ஸுக்கான வெப்சைட் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்றோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அண்ட் ஸ்கிரீன்லயும் ஷோ ஆகும். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.